எப்பவுமே வந்து பாம்பு வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டுச்சுன்னா மூளையில போய் உட்கார்ந்துரும். அது செரிமானம் ஆகுற வரைக்கும் வெளியில வராது. அததான் நம்ம சாந்தி பரிகாரமா இந்த பூக்கள் வைங்க, இந்த பால் வைங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாம்பு வந்து பால் குடிக்காது. பால் தெளிக்கிறதுக்கு என்ன காரணம்னா, நீங்க வந்து பாம்பு புத்துக்குள்ள ஒரு பாம்பு இருக்கு அப்படின்னா, அதோட உடம்புல இருந்து சுரக்கக்கூடிய ஒரு ஆயில் வந்து எந்த சுத்து வட்டாரத்துல பாம்புகள் இருந்தாலும் வந்துரும். அப்ப இந்த பாம்புக்கு வந்து பாலை ஊத்தி முட்டை ஊத்தின உடனே அந்த ஆயில் அழிஞ்சிரும். அந்த வம்சவிருத்தியே இருக்காது அந்த பாம்புக்கு. அதனாலதான் பாம்பு நாகதோஷமா பாம்புக்கு போய் பாலையும் முட்டையும் போட்டு அந்த பாம்பு வந்து அந்த சர்ப்பத்தை கக்கிறது நிறுத்திரும். அதோட வம்சாவளியே இல்லாம முடிஞ்சிடும். அந்த சர்ப்ப சாந்தி ஆயிடும்னு சொல்றதுக்கான காரணம். அதே போலதான் இந்த மாதிரி புஷ்பங்கள் வச்சு வழிபாடு செய்யலாம். காளஹஸ்தியில தினைக்கும் காலையில டெய்லி பூஜைகள் நடக்குது. இந்த சர்ப்ப சாந்திக்குனே பூஜைகள் நடக்குது. நாகர்கோவில்லையும் நாகராஜ கோவில்லையும் இந்த பூஜைகள் நடக்குது. இதுல எல்லாம் போய் கலந்துக்கலாம். அதே போல ராமேஸ்வரத்துல அந்த மண்டபத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அந்த நாகஸ்தலையை எடுத்துட்டு போய் பிரதட்சிணை பண்ணும்போது அந்த ஆதிக்கம் வந்து குறைய ஆரம்பிக்குது. அந்த வீரியம் தோஷத்தோட வீரியம் அது பண்ணும்போது நல்ல சக்சஸ் கிடைக்குது. அப்போ வந்து இந்த புஷ்பங்கள் சரி என்னால இவ்வளவு செய்ய முடியாது, இவ்வளவு தூரம் என்னால போக முடியாது, புஷ்பங்களை வச்சு அவங்கள சமாளிக்கலாம். தாராளமா ஒரு தாளம் பூவோ இல்ல ஒரு மறிக்குழுந்தோ இல்ல ஒரு சம்மங்கியோ வச்சுட்டு தீபம் ஏத்திட்டு வரும்போது அந்த சர்ப்பம் வந்து தன்னோட வீரியத்தை குறைச்சிக்கும். ஓ, இதே பெண்கள் தலையில கூட வச்சு பார்த்திருக்கேன். தாராளமா வச்சுக்கலாம். நிறைய பேரோட இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ராகு ஆதிக்கம் ராகு தசை இருக்கிறவங்க தாளம்பூ ரொம்ப விரும்புவாங்க. அவங்க எடுத்து தலையில வச்சுக்குவாங்க. இந்த குரு தசை இருக்கிறவங்க சூரியன் தசை இருக்கிறவங்களுக்கு தாளம்பூ பிடிக்காது, வச்சுக்க மாட்டாங்க.